Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மன்சட்டி which means mud pot. இன்றைக்கி நம்ம சேனலில் செய்ய போகிறது சிம்பிள் அண்ட் ஈஸியான கீ ரைஸ். இதை வந்துட்டு நீங்கள் சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி இல்லை இந்த பிரிஞ்சாலில் என்ன கத்திரிக்காய் செய்வாங்கள்ல அது கூட இது கூட சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அண்ட் ஈஸியாக வீட்டில் செய்யலாம். இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் கீ ரைஸ் செய்கிறதுக்காக 1/2 kg அளவுக்கு ஜீரா சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு நம்ம ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஜீரா சம்பா ரைஸ் வந்துட்டு ஒரு வாட்டி வாஷ் பண்ணால் போதும். ஒரு வாட்டி வாஷ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 to 15 minutes நல்லா ஊற விட்டுருங்க. அரிசி வந்துட்டு ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம தேங்காய் பால் வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு சின்ன தேங்காய் வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்துட்டு நம்ம ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துனா போதும். சேர்த்துட்டு இது வந்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், தேங்காய் வந்துட்டு இந்த அளவுக்கு சாஃப்டாக அரைச்சி எடுத்தால் போதும். இப்போ நம்ம இதை வடிகட்டி பால் செப்பரேட்டாக பண்ணிக்கலாம். பாருங்கள், தேங்காய் பால் வந்துட்டு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்துட்டு ரெடிமேட் கோகோனட் மில்க் கூட யூஸ் பண்ணலாம். நான் வீட்டில் தேங்காய் இருந்தது, அதால் நான் வந்துட்டு தேங்காய் பால் பண்ணிவிட்டு அப்புறமா கீ ரைஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லா பாலும் வந்துடும். பாருங்கள், கோகோனட் மில்க் வந்துட்டு செப்பரேட் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. இதை நம்ம இப்போ சைடில் எடுத்து வச்சுட்டு கீ ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கீ ரைஸ் செய்கிறதுக்கு குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ வந்துட்டு காஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் ஃபெனல் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 2 பே லீவ்ஸ், ஒரு ஸ்டார் பூ, பட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 7லேருந்து 8 லவங்கம், 2 ஏலக்காய், கொஞ்சமாக ஸ்டோன் ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இது கல்பாசின்னு சொல்லுவாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். 3 பச்சை மிளகா. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 1/2 minute நம்ம கீல நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஹீட் வந்துட்டு லோவில் வச்சுக்கோங்க. பாருங்கள், ஒரு 1/2 minute நான் வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன். ஸ்பைசஸோட ஸ்மெல் நல்லா வருது. இந்த டைமில் ஒரு 1/4 கப் அளவுக்கு கட் பண்ண புதினா சேர்த்துக்கலாம். அது கூடவே கட் பண்ண கொரியாண்டர் லீவ்ஸ் ரெண்டையும் சேர்த்து சும்மா ஒரு வாட்டி சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச ஜீரா சம்பா ரைஸ் ஆட் பண்ணிக்கணும். ரைஸ் வந்துட்டு கீல ஃப்ரை பண்ணாதான் கீ ரைஸ் வந்துட்டு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த கீ ரைஸ் வந்துட்டு நம்ம சிக்கன் கறி, மட்டன் கறி அந்த மாதிரி எது கூட வேணாலும் சாப்பிடலாம். நான் ஆல்ரெடி சிக்கன் கறி வந்துட்டு செஞ்சு போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ரைஸ் போட்டதுக்கப்புறமா இதை வந்துட்டு கீல ஒரு 2 minutes நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ரைஸ் வந்துட்டு ஃப்ரை பண்ணக்குள்ள உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் வரும் ரைஸில். ரைஸ் வந்துட்டு கீல நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு தேங்காய் பாலில் ரைஸ் வந்துட்டு ஒரு 1 minute வேக வச்சு எடுத்துக்கலாம். தேங்காய் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி 1 minute வேக வச்சாச்சு. கொதிக்கிற டைமில் ஒரு 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ண உடனே ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு ஒரு விசில் விட்டால் போதும். பாருங்கள், கீ ரைஸ் வந்துட்டு 1 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு. இது நீங்கள் எது கூட சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக வீட்லேயே ஒரு 1/2 hourக்குள்ளே நம்ம கீ ரைஸ் ரெடி பண்ணியாச்சு. இது வந்துட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். until then take care.